இப்போ 5 to 10 இயர்ஸ்க்கு ஒரு அசட்டோட பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல எந்த அசெட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு ஈக்விட்டி அசெட்ஸ் வந்து குட் ஆப்ஷன். ஏன்னா லாங் டேர்ம்க்கு நீங்கள் 10 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்விட்டி கொடுக்குற ரிட்டர்ன் எந்த அசெட்டும் கொடுக்காது. கோல்டு வந்து ஆவரேஜாக 8 to 9%, 7 to 8% கொடுக்கும். அது அதிகமான வேல்யூவேஷன் இருக்கிறதுனால அதுவே இப்போ அடுத்த 10 இயர்ஸ்க்கு கொடுக்குமான்னு தெரில. நான் வந்து கேகர் பேசிஸில் சொல்கிறேன், அதாவது வருஷம் கொடுக்கக்கூடிய ரிட்டர்னை சொல்கிறேன். டெட்டுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை பொறுத்து உங்களுக்கு 7-8%, 9% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். சில டெட் ப்ராடக்ட்ஸ் வந்து 10-11%, ரிஸ்கியான டெட் ப்ராடக்ட்ஸ் வந்து 10-11% கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாங்கி கரெக்டான வேல்யூவேஷனில் வாங்கி வச்சிங்கன்னா 15-16% கூட கொடுக்கலாம், இல்லை வந்து அட்லீஸ்ட் 12-14% கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் லாங் டேர்ம்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இஸ் த பெஸ்ட் அசெட் கிளாஸ். ஆனால் ஈக்விட்டி அதுக்காக நீங்கள் மொத்தமாக ஈக்விட்டி வாங்கணும்னு நான் சொல்லலை. எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி அசெட் அலோகேஷனில் வந்து வாங்கணும். ஈக்விட்டிக்கான அலோகேஷனுக்கு ஈக்விட்டி வாங்கணும், மற்ற அசெட்ஸும் கொஞ்சம் வச்சுக்கணும். பட் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து 10 வருஷத்துக்கு எது பெஸ்ட் அசெட்னு கேட்டிங்க, அது வந்து ஈக்விட்டி தான்.